வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேயர்களே, சசி ஸ்டைலில் பொரி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுத்தம் பருப்பு, மஞ்சப்பொடி, வெறுந்தூள், அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம், முந்திரி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. முக்கியமாக பொரியை வந்து நல்லா மண் இல்லாமல் புடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறையா அதில் மண் இருக்கும். பார்த்து இந்த வடிகட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு ஜலிச்சிங்கன்னா இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டிடும். கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. யாரெல்லாம் என் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நல்லா தாளித்த உடனே வெங்காயம், தக்காளி, லெமன் மறக்காதீங்க, லைட்டாக இது பண்ணி விட்ருங்க, ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க மேலே ஃபைனல் டச்சாக. இப்போ அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேர்க்கடலை கூட போடலாம். வெள்ளரிக்காய், கேரட்டு ஒரு மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலாக வெங்காயமெல்லாம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கொஞ்சம் மீடியமாக வதக்குங்க, ரொம்ப வதக்கிடாதீங்க. ஒரு இதுக்கு வெங்காயத்தெல்லாம் ஒரு விதமாக வறுத்தா தான் வந்து வதக்கினா தான் அதோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுதான் குக்கிங்லேயே எந்தெந்த பொருளை எப்படி செய்யணுன்றது ஒரு பதம் இருக்குது. அந்த பதம் இது பண்ணால் தான் சுவையும் டேஸ்ட்டும் வந்து கூடும். அதுதான் கலை. ஆயக்கலை 64 உனக்கு என்னம்மை தூய உற்பத்தி கொள்வாயாக. சமையலும் ஒரு கலை. ஒரு காலத்தில் சமையல்காரங்கன்னா கேவலமாக பேசுவாங்க. இன்றைக்கி சமையல் கலை தான் டாப்பில் இருக்கிறாங்க. அதனால் எந்த தொழிலும் வந்து கேவலம் கிடையாது. அது அன்போடையும் உணர்வோடையும் மற்றவங்களுக்கு செய்யணுமேன்ற பரிவோடு செஞ்சால் எல்லாமே நல்லா வரும். இதை சமைச்சு யார் பார்த்துருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் செய்வீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இதை விட நிறைய புதுமையெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, எனக்கு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். முந்திரி, வேர்க்கடலை எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. பிள்ளைங்க ஈவினிங் வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கூட லைட்டாக டிப் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், கொஞ்சம் பிளண்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை, ஃபைனலாக லெமன் ஜூஸ் போட்டு உங்கள் அன்பானவங்களுக்கு கொடுத்து நீங்கள் இன்புட்டு வாழுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ a lot.